இப்போ உலகமயமாக்கலும் உலக மூலதனமும் வந்து 90க்கு பின்னாடி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடியதில் இந்த மாநில அதிகாரங்கள் எல்லாம் மூலதனத்துக்கு பிரச்சனை, அதனால் மாநில அரசுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளை காஷ்மீரில் பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம் மக்கள், கொஞ்சம் பேர் வந்து இந்துக்களும் இருக்கிறாங்க. இந்த இந்துக்களில் முழுக்க வந்து இந்துத்துவவாதத்துக்கு பலியானதுங்கிறது வந்து 2000க்கு பின்னாடி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஷேக் அப்துல்லாவோட அந்த காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சியிலையும் பெரும்பாலான இந்து பண்டிட்டுகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களும் கூட ஒருங்கிணைந்த காஷ்மீருக்கான பொது வாக்கெடுப்பு இயக்கம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு ஆதரவு பெற்ற குழுக்களும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு ஆதரவு பெற்ற குழுக்களும் அந்த நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாங்க. அதன் மூலமாக ஒரு சமூக அதிருப்தியை உருவாக்கினாங்க. அது இன்னைக்கு வந்து பெரிய அளவில் ரெண்டு மக்களையும் பிளவுபடுத்தி இருக்குதுங்கிறது உண்மைதான். நீங்கள் இந்த பிஜேபி காங்கிரஸுக்கு இடையில் முரண்பாடு இருக்குதான்னு கேட்டால் முரண்பாடு இருக்குது. முதலாளிகளுக்கு இந்த விஷயத்தில் முரண்பாடு இருக்குதான்னு கேட்டால் இல்லைங்கிறதுக்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பிஜேபி வந்து அடாவடி செய்யுது, கலவரங்களை தூண்டுது, வன்முறையை தூண்டுது, எங்களுக்கு காஷ்மீர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, மணிப்பூர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, சமவெளி பகுதிகளில் கூட இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதலை ஏற்படுத்தி வந்து ஒரு நிலைக்குலைகிற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. இதை வந்து நல்ல முதலாளித்துவம் வந்து விரும்பாது. ஏன்னா வந்து சந்தை அமைதியாக இருக்கணும். ஆனால் 3வது முறையாக மோடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி உலகம் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. இந்த வன்முறைகளின் ஊடாக தான் சில விஷயங்களை அவங்க வந்து சாதிக்க வேண்டி இருக்குதுங்கிறதுனால முதலாளிகள் இதை திரும்ப ஆதரிக்கிறாங்க. கடந்த 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அங்கே சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அங்கே வந்து துப்பாக்கி சூடு நடத்தி வந்த கும்பல் வந்து பெண்களையோ குழந்தைகளையோ கொல்லலை அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்குது. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். யார் என்ன ஏதுங்கிறத பற்றியான இதில் வந்து பல குழப்பங்கள்லாம் இருக்குது. சரி, நம்ம அந்த விஷயத்தை இது பண்ணுறதுக்குள்ளார என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால், அந்த பஹல்காம் பகுதி அப்படிங்கிறது வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை, அமர்நாத் பனிலிங்கம் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த லிங்க வடிவம் உருவாகும். அது உருவாகிற மாதம் வந்து ஜூன் மாதம். அந்த ஜூன் மாதத்தை ஒட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போக்குவரத்து அதிகமாகிடும், ஆட்கள் போக்குவரத்து அதிகமாகிடும். அப்படிங்கிற வகையில் முன்கூட்டியே அதுக்காக பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ வந்து சுற்றுலாத்தலங்கள்லாம் திறந்து விட்ட பிறகு, அதாவது 2019 காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அதிகாரம் 370 பிரிவை வந்து மோடி அரசாங்கம் நீக்கின பிறகு அவங்க அறிவித்தது என்னன்னு சொன்னால், காஷ்மீர் வந்து மிகப்பெரிய அமைதி தளமாக மாறிடுச்சு. அதனால் இங்கே வந்து வன்முறையெல்லாம் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்து போகலாம் அப்படிங்கிற வகையில் அவரே ஒரு கைடு மாதிரி நின்று எல்லாருக்கும் அறைகோல் விடுத்தாப்புல. அதை ஒட்டி ஆயிரக்கணக்கான பேர், அன்றைக்கி துப்பாக்கி சூடு நடந்த அன்னைக்கு கூட 2000க்கும் மேற்பட்டவங்க இருந்ததாக சொல்லப்படுது. அப்படி 2000க்கும் மேற்பட்டவங்க கூடக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம், அழகான இடம் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆபத்தான இடமும் கூட. அந்த சுற்றுலாத்தலத்தை ஒட்டி மிகப்பெரிய புல்வெளி இருக்குது. தெபி புல்காடுன்னெலாம் பழைய இதில் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஆள் நின்னா மறைகிற அளவுக்கான ஒரு பெரிய புல்வெளி இருக்கக்கூடிய பகுதி. அதுக்குள்ளார ஆயிரக்கணக்கான பேர் வந்து தங்களை மறைத்து கொண்டு பதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய இடம். அப்படின்னா அதில் வந்து எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கணுங்கிறத நாம் கவனத்தில் எடுக்கலாம். இது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி அதை விமர்சிக்கிற ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள்லாம் கூட என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆட்களும் இல்லை, ட்ரோன் மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை, அதையெல்லாம் ரொம்ப மலிவான ஒரு போருக்கு தேவையான கருவிகள் தான், கண்காணிக்கிறதுக்கான கருவிகள் தான். ஒரு எந்திரம் வந்து 15,000க்குள்ளாரெல்லாம் கிடைக்கிற நிலைமை தான் இருக்குது. அதை பறக்க விட்டுருந்தாலே இவ்வளோ பேர் வர்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியும், அவங்களுடைய தயாரிப்புகள் எல்லாம் பார்த்துருக்க முடியும், இந்த பாதிப்பை வந்து தடுத்து நிறுத்தியிருக்க முடியும்லாம் அவங்க வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த விமர்சனம் நமக்கு நேர்மையாக படுறதோட பாதுகாப்பற்ற சூழல் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற அளவோடு அதை நிறுத்திக்கலாம். யார் நடத்தினாங்கங்கிற வகையில் பார்த்தா, அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற காஷ்மீர் இருக்குது, போராளி குழுக்கள் இருக்குது, அதில் லஷ்கர் இ தொய்பாவை வந்து அவங்க குற்றம் சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் அவர்களால் நிகழ்த்தப்பட்டதுன்னு. ஆனால் வந்து டிஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு புதிய அமைப்பு தான் அதுக்கு பொறுப்பு
பொறுப்பேற்றுக்கிறப்பல தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு பேர். அதாவது வந்து எதிர்ப்பு முன்னணி. என்ன எதிர்ப்பு முன்னணின்னு அவங்களுடைய அமைப்புக்கு விளக்கம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், காஷ்மீர் வந்து வந்தேரிகளுக்கான இடம் இல்லை, அதாவது ஆக்கிரமிக்கிறதுக்கான இடம் இல்லை, அப்படி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற முன்னணின்னு தான் அதனுடைய பேர். அந்த அமைப்பை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சமீப காலங்களில் வரைக்கும் இஸ்லாமிய இயக்கங்கள் உலக தழுவிய அளவில் பேர் வைக்கிறதுன்னு இருந்ததுன்னா அவங்க வந்து இஸ்லாமிய பெயர்களாக வைப்பாங்க. இந்த அமைப்பு நீண்ட நாளுகளுக்கு பிறகு வந்து என்ன பண்ணியிருக்குதுன்னா, ஒரு பொது பெயராக ஆங்கிலத்தில் வந்து தனக்கு வச்சிருக்குது. அப்படிங்கிற வகையிலெல்லாம் யுத்தம், உள்நாட்டு போர் இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறாப்புல. அந்த டிஆர்எஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து யாருடைய தொங்கு சதையும் இல்லை அப்படின்றாப்புல. அதை பற்றி அல் ஜசீரா மட்டும் வந்து ஒரு ரிப்போர்ட் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2019 இந்த பிஜேபி அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை விலக்கின பிறகு பல்வேறு போராளி குழுக்களில் அதிருப்தியாக இருந்தவர்கள்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஈழம், இலங்கை சார்ந்து இருக்கிறதுனால தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பல்வேறு இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போதும் எதையும் தடுக்க முடியாமல் இன்னும் கூடுதல் ஆபத்து விளையக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து சிக்கல், இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு உதவாது அப்படிங்கிற வகையில் அதிருப்தி ஆகிறதும் அதிலிருந்து வெளியேறதும் ஒரு மாற்று கருத்தோட புதிய அமைப்புகள் உருவாகிறதுங்கிறது இயல்பு. அந்த வகையில் உருவான இயக்கமாக இதை வந்து அல் ஜசீரா சித்தரிக்குது. இவ்வளோதான் இப்போதைக்கு அதை பற்றி தெரிஞ்ச விஷயம். நாம் இந்த தாக்குதல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து காஷ்மீரை பற்றி தெரிஞ்சுக்கணும். காஷ்மீர் வந்து ஒரு அழகான மக்களுடைய தேசம் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிற யாராலையும் புரிஞ்சிக்க முடியும். அந்த காஷ்மீர் 1947க்கு பிறகு, அதாவது இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அது கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக பெரும் துயரத்தையும் துன்பத்தையும் சந்திச்சிட்டு இருக்குது. காஷ்மீரோட இது வந்து 1947க்கு பிறகு இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி அங்கே என்ன இருந்ததுன்னா மன்னராட்சி தான் இருந்துச்சு. வெள்ளைக்காரர்களுக்கு கட்டுப்பட்ட மன்னராட்சி. உங்களுக்கே தெரியும், இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்த போதும் சுதந்திர இந்தியாவினுடைய அதிகாரத்துக்குள்ளார வராத 565 சமஸ்தானங்கள் இங்கே இருந்திருக்குது. அதில் ஒரு சமஸ்தானம் தான் மன்னராட்சி முறைக்கு உட்பட்டது தான் அந்த காஷ்மீர் அப்படிங்கிறதும். காஷ்மீரோட ஆட்சி முறை வந்து வெள்ளைக்காரர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாமல் மன்னராட்சி தான் இருந்துட்டு இருந்துச்சு. 47 காலகட்டத்தில் அங்கே வந்து அவர் ஹரிசிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் அங்கே ஆட்சி நடத்திட்டு இருந்தாப்புல. ஆனால் இந்தியாவில் நடக்கக்கூடிய சுதந்திர போராட்டம் அங்கேயும் தாக்கம் செலுத்துச்சு. அந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மன்னராட்சியும் வேண்டாம், வெள்ளைக்காரர்கள் ஆட்சியும் வேண்டாம், தங்களுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான ஆட்சி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் வந்து அவங்க காஷ்மீருக்கான காஷ்மீர் முஸ்லீம் தேசிய காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி வச்சுருந்தாங்க. நல்லா பார்த்துங்க, இந்தியாவில் இருந்தது இந்திய தேசிய காங்கிரஸ், அங்கே இருந்தது காஷ்மீர் தேசிய காங்கிரஸ் இருந்துச்சு. அவங்க தங்களுக்கான தனி விடுதலைக்காக தான் இருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னா, ஒரு முதலாளித்துவ கோரிக்கையாக இல்லை, பெரிய அளவில் சோசலிசம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருந்தாலும் கூட மக்களுக்கான அதிகாரங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்துக்காக தான் அவங்க போராடுறாங்க. அப்படி அரசியலுடைய தொடக்கத்திலேயே அங்கே அறியப்படக்கூடிய நபராக இருந்தவங்க யாருன்னு சொன்னால், ஷேக் முகமது அப்துல்லா அப்படிங்கவங்க. அவர் வந்து அலிகார் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரிய அரசியல் தொடர்பின் காரணமாக, உங்களுக்கு அலிகார் பல்கலைக்கழகங்கிறது இஸ்லாமிய பல்கலைக்கழகம்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் இன்னைக்கு மாதிரிலாம் வந்து கிடையாது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட அந்த இஸ்லாமியர்களுடைய தேசப்பற்று என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட பிரிட்டன் வந்து முதல் உலக போரில் என்ன பண்ணுதுன்னா, துருக்கிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. உலக போரில் பிரிட்டனோட துருக்கி நின்றுச்சுன்னா துருக்கியோட அரசை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. அந்த முதல் உலக போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, துருக்கி அன்னைக்கு இருந்த விரிந்த சாம்ராஜ்யத்தை சிதறடிக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசை பலவீனப்படுத்துறதுக்குமான வேலையை செஞ்ச உடனே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆதரவாளர்கள்லாம் கோபம் கொள்கிறாங்க, பிரிட்டன் மேலே வெறுப்பு கொள்கிறாங்க. இந்தியாவிலிருந்து பல படித்த இளைஞர்கள்லாம் பிரிட்டனுடைய மண்ணிலேயே போய் துருக்கியோட சேர்ந்த வகையில் எதிர்கொள்கிறது, போரில் ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆப்கானிஸ்தான்
ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யா வழியாக துருக்கிக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்கள 1920களில் ஒரு கம்யூனிஸ்ட் எதிர்கொள்கிறாரு. அதாவது அன்னைக்கு இருந்த சோவியத் ரஷ்யாவில் இருந்த ஒரு நாடான இன்னைக்கு உஸ்பெஸ்கிஸ்தான் இருக்குது பாருங்க, அந்த நாட்டில் தாஸ்கண்டில் ஒருத்தர் சந்திக்கிறாரு. அவருடைய பெயர் எம்என் ராய். அவர் அவங்களையெல்லாம் வரவேற்று அவங்களுக்கான அதை தங்குமிடமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அரசியல் பயிற்சி அளிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மத பிரச்சனை இல்லை, உலகத்தை பங்கு போடக்கூடிய ஏகாதிபத்தியங்களுடைய பிரச்சனை. இதை எதிர்கொள்கிறதுக்கு உழைக்கும் மக்களோட சேர்ந்த வகையில் நாம் ஒவ்வொரு நாட்டையும் விடுதலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது கம்யூனிசத்தின் பால் அவங்கள ஈர்க்கிறாங்க. இந்த கருத்துலாம் ஈர்க்கப்பட்டவர்கள் இந்தியாவுக்குள்ளார திரும்ப கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த கருத்துக்கள்லாம் படித்தவர்கள் மட்டத்தில் மிக உக்கிரமாக செயல்பட்டு இருந்த காலகட்டம். அலிகார் பல்கலைக்கழகமும் அந்த தாக்கத்தோடு இருந்த காலகட்டம். இந்த நிலையில் தான் என்ன பண்ணுறாருன்னா, ஷேக் முகமது அப்துல்லா அலிகார் பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்புக்காக போகிறாரு. அவர் 1905 பிறந்தவர். அங்கே போகும்போது இந்த முற்போக்கு கருத்துக்களை பார்த்துட்டு சோவியத் ரஷ்யாவை அவர் அங்கீகரிக்கிறார். இது ஒரு மக்களுக்கான அரசு, இது மாதிரியான ஒரு அரசு வேணும் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறார். இதை நாம் ஒரு கம்யூனிச பிரச்சாரத்துக்காக சொல்ல ரொம்ப முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய போராட்டம் காஷ்மீர் மக்களுக்கே, வெளியிலேருந்து யாரும் இங்கே இருக்கக்கூடிய நிலத்தை கொள்ளையடிக்கவோ பங்கு போடவோ வாங்கவோ இது அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க இதுவரைக்கும் வச்சிருந்த சிறப்பு உரிமை. அப்படி அந்த தாக்கத்தில் அந்த மக்கள் மன்னராட்சிக்கு எதிராகவும் வெள்ளையர்களுக்கு எதிராகவும் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இதில் அங்கே இந்தியாவுக்குள்ளார ஒரு 1920-21 இரட்டை ஆட்சி முறை ஒன்று வந்துச்சு இல்லையா. வெள்ளைக்காரர்கள் நேரடியாக ஆட்சி வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கிறவங்களுக்கான ஒரு அதிகாரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தேர்தல் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த மாண்டேக்கு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இலங்கையிலையும் அந்த தேர்தல் முறையெல்லாம் நடந்திருக்குது. அந்த தேர்தல் காஷ்மீர்லேயும் நடந்துச்சு 1934 நினைக்கிறேன். அந்த 34 அங்கே நடக்கும்போது அங்கே இவங்க காஷ்மீர் தேசிய மாநாடு அப்படின்ற, அதாவது காங்கிரஸ் மாநாடுன்றது தமிழில் காங்கிரஸ் மொழிபெயர்க்கோடி சொல் தானே, அந்த கட்சி வெற்றி பெறுது. அவங்க அங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க. இந்த போக்கின் ஊடாக தான் மன்னராட்சியும் நிலவுது. ஒரு வகையான படித்தவர்கள் சொத்து உடையவர்களுக்கு வெள்ளையர்களால் வாக்குரிமை வழங்கப்பட்ட அந்த சீர்திருத்தமும் நடந்துட்டு இருக்குது. இதில் 1947 இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் வெளியேறக்கூடிய காலகட்டத்தில் அவங்க காஷ்மீருக்கு எந்த தீர்வும் சொல்ல. காஷ்மீர் மக்களுக்கு அங்கே மன்னர் இருக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு அரசியல் நிர்ணய சபை இருக்குது, அவங்க அதை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற வகையில் தான் விட்டுட்டு போகிறாங்க. இப்போது 47 565 சமஸ்தானங்கள் இருக்கும்போது இந்தியாவுக்கு காஷ்மீரும் வேணுங்கிற ஆசை வருது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடக்குது. ஆனால் காஷ்மீர் தங்களோட இருக்கணுங்கிறதுக்காக இவங்க முனைப்பு காட்டுறாங்க. உங்களுக்கு முனைப்பு காட்டக்கூடிய அந்த ஆரம்ப கால காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது நேருவோட ஆட்சியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுடைய விரிவாதிக்க கொள்கை தெரியும்னு நினைக்கிறேன் அல்லது நினைவுபடுத்துகிறேன். அது இங்கே அதிகார மாற்றம் நடக்கிறதுக்கு முன்பே 1944 நேரு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 2 வல்லரசுகள் இருக்குது, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. எதிர்காலத்தில் 2 வல்லரசுகள் தோன்றும், அது ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. இந்தியா இந்த வல்லரசாகவும் வளரக்கூடிய போக்கில் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், இந்தியாவுக்கு பக்கத்தில் பூட்டான், சிக்கிம், நேபாள், இந்த பக்கத்தில் இலங்கை, இவையெல்லாம் பெயரளவிற்கு ஒரு நாடாக இருக்கலாம், ஆனால் அவை இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மாநிலமாக தான் கருதப்படும் அப்படின்றத அவர் ரெக்கார்டாகவே சொல்லியிருக்கிறாப்புல. இது இங்கே வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அமைப்பில் நேரு அங்கம் வகிச்சாருன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அந்த காலத்திலேருந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதை பற்றியான விரிவாக மார்க்சிய அரசியலை இங்கே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த சுனிதி குமார் கோஷ் தன்னுடைய புத்தகங்களில் விரிவாக எழுதியிருக்கிறப்ப இந்தியா ஆரம்பத்திலிருந்தே எப்படி விரிவாதிக்க கொள்கையோடு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி. இந்த நிலையில் தான் காஷ்மீரை இதோட இணைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது ஹரிசிங் என்ன சொல்கிறாருன்னா, மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நாங்கள் தனி நாடாக இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறோன்னு சொல்கிறாப்புல. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் மன்னராட்சியை ஒழிக்கிறதுக்காக போராடுகிறோமே தவிர இந்தியாவோட அடிமையாக மாறுறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் சுதந்திரத்துக்கு பிறகு 1947 அக்டோபர் 20 பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய
பஷ்டூன் அப்படிங்கிற பழங்குடி இனங்கள், அவங்க பாகிஸ்தானில் வந்த பஷ்டூன் பழங்குடி இனங்கள் வந்து மிக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் சமூகம். அவங்க இப்போ வரைக்கும் தனிநாட்டு கோரிக்கைக்காக ஆயுத போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதம் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கூடுதல் இருக்கலாம். அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் ஒரு ரயில் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்ததாக ஒரு செய்தி உண்டு. அதை நிகழ்த்தியவர்கள் இந்த பஷ்டூன் விடுதலை போராளிகள் தான். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1947 அக்டோபர் 20 பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோட காஷ்மீர் மீது படையெடுக்கிறாங்க. அவங்க வந்து காஷ்மீரை பாகிஸ்தானோட இணைக்கிறதுக்கு பிளான் பண்ணி அந்த யுத்தத்தை தொடங்குறாங்க. அப்படி தொடங்கும்போது ஹரிசிங் மன்னர் என்ன பண்ணுறாருன்னா இந்தியா கிட்ட உதவி கேட்குறாப்புல. நாங்கள் பாகிஸ்தானுக்கு அடிமையாகிறதுக்கு விரும்பலை, இந்தியா எங்களை காப்பாற்றணும்னு சொல்லும்போது அந்த வாய்ப்பை நேரு அரசாங்கம் சரியாக பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு உதவணும்னு சொன்னால், இராணுவத்தை அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்தியாவோட சேர்றதுக்கு ஒரு உத்தரவாதம் அளிக்கணும் அப்படின்றாங்க. அது மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கல. மன்னர் தன்னுடைய முனைப்பிலிருந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரி ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உத்தரவாதம் கொடுக்குறாப்புல. அப்படி ஒத்துக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறாப்புலன்னு சொன்னால், அதே 1947 அக்டோபர் 29 அந்த ஒத்துக்கிற கடிதத்தை வந்து இந்திய அரசு கொடுக்குறாப்புல. அதுதான் வந்து முதல் தொடக்கம். காஷ்மீர் இந்தியாவுக்கு அடிமையாகக்கூடிய முதல் தொடக்கம் அங்கே தான் தொடங்குது. அப்புறம் வந்து இந்தியா சண்டை போடுது, காஷ்மீருக்கு ஆதரவாக நிற்குது. ஆனால் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதிகளோட அந்த யுத்தம் வந்து நிறுத்தப்படுது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆசாத் காஷ்மீர், வடக்கு நிலப்பரப்பு, இந்த பகுதிகளை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளார போயிடுது, பாகிஸ்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார. நீங்கள் இடையில ஒரு கூடுதல் விவரத்தை சொல்கிறேன். காஷ்மீர் இன்றைக்கி ஒரே காஷ்மீராக இல்லை, அந்த நிலங்கள் வந்து துண்டாடப்பட்டிருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு, காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகள் என்பது காஷ்மீரோட மொத்த நிலப்பரப்பில் 50% தான். பாகிஸ்தான் 47 ஆக்கிரமித்த பகுதிங்கிறது வந்து ஆசாத் காஷ்மீர், வடக்கு நிலப்பரப்பு என்கிற வகையில் அது 30% இருக்குது. இன்னும் ஒரு 20% வந்து சீனாவோடு இருக்குது. சீனா அதுக்காக ஆக்கிரமிப்பு போரெலாம் நடத்தலை. அந்த பகுதிக்கு பேர் வந்து அக்சை சின் அப்படின்னு சொல்கிறாங்க. 47க்கு பிறகு இந்திய அரசாங்கமே அதன் மீது கவனம் செலுத்தலை, பாகிஸ்தானும் அது மேலே கவனம் செலுத்தலை. ஏன்னா மக்கள் வாழ முடியாத அளவுக்கு கடும் குளிர் பிரதேசமாக அது இது பண்ணுது. ஆனால் சீனா தன்னுடைய விரிவாதிக்க கொள்கையிலிருந்து அது என்ன பண்ணுதுன்னா அப்போவே சாலைகள் அமைக்கிறது, இராணுவ பாதுகாப்பு வளையங்களை உருவாக்குறதுன்ற இது பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கையில் தான் அந்த நிலப்பரப்பு இருக்குது. இப்படி காஷ்மீர் 3 பேர் மத்தியில் வந்து துண்டாடப்பட்ட ஒரு நிலப்பரப்பு. அதை நாம் நினைவில் வச்சுக்கணும். இந்த இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், மன்னர் வந்து இந்தியாவோட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துக்கலை. இந்த காலகட்டத்தில் அங்கே தேர்தல் நடக்கலை, மன்னராட்சி இருக்குது, நியமன வேலைகள் தான் நடக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹரிசிங் மன்னர் ஷேக் முகமது அப்துல்லாவை தற்காலிக பிரதமராக நியமிக்கிறாப்புல 1951. இந்த நியமனத்துக்கு முன்னாடியே இந்த போர் நிறுத்தப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியா தான் காஷ்மீர் பிரச்சனையை ஐநா சபைக்கு கொண்டு போகுது. 1948 ஜனவரி 1 அன்னைக்கு வந்து ஐநா சபைக்கு கொண்டு போய் காஷ்மீரை பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு இருக்குது. காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானோட இணையறதுக்கு இல்லை, அவங்க தனி சமூகமாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்கிறதா இருக்கிறோம், அவங்க சில நிபந்தனைகளோட எங்களோட இணைஞ்சி செயல்படுறதுக்கு இருக்கிறாங்க, இதுக்காக வந்து நாங்கள் வந்து அந்த மக்களுடைய ஒப்புதலை பெறதுக்கு இருக்கிறோன்னு சொல்லும்போது ஐநா சபை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணுறதுன்னு இருந்ததுன்னா முதல்ல யுத்தத்தை நிறுத்துங்க, அப்புறம் அந்த மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு நடத்துங்க. மக்கள் வந்து பாகிஸ்தானோட இருக்கணுமா அல்லது இந்தியாவோட இருக்கணுமா அல்லது தனித்த நாடாக இருக்கணுமாங்கிறத அந்த மக்கள் தான் தீர்மானிக்கணும். இதற்காக நீங்கள் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து ஐநா சபையில் டிசம்பரில் வந்து இறுதி ஆகுது. 1948 டிசம்பரில் இறுதி ஆகுது. இந்த பொது வாக்கெடுப்பு இன்னைக்கு வரைக்கும் பண்ணவே இல்லை. இந்த நிலையில் 1951 வந்து ஹரிசிங் மன்னருக்கு வயதாகுது. அவர் தன்னுடைய மகன்
யுவராஜ் கரண் சிங் அப்படிங்கிறவருக்கு வந்து அங்கே அதிபராக பட்டமளிக்கிறாரு. அவர் யுவராஜ் என்ன பண்ணுறாப்புலன்னா கொஞ்சம் சீர்திருத்தவாத கருத்துக்களில் இருக்கிற போது காஷ்மீருக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறாரு. அந்த ஏற்பாடுகளுக்காக ஒரு தற்காலிக அமைச்சரவையை உருவாக்குறாப்புல. அந்த அமைச்சரவையிலையும் ஷேக் முகமது அப்துல்லா தான் வந்து அங்கே பிரதமராக அறிவிக்கிறாப்புல. அது ஒரு சின்ன இடைவெளி காலம்தான். அதுக்கப்புறம் 51 வந்து அங்கே வந்து ஒரு தேர்தல் நடக்குது ஆகஸ்டில். அந்த தேர்தலில் ஷேக் அப்துல்லா இருக்கிறார் இல்லையா, அவருடைய கட்சி அந்த காஷ்மீர் தேசிய மாநாடு அப்படிங்கிற அந்த கட்சி போட்டியிடுது. அங்கே 75 தொகுதிகள் இருக்குது. அந்த 75 தொகுதிகள்லையும் அந்த கட்சி தான் வெற்றி பெறுது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் என்னவா இருக்கணுங்கிற விஷயத்தை நாம தான் தீர்மானிக்கணுங்கிற அந்த பொது வாக்கெடுப்பு கோரிக்கையை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தலே நடக்குது. அப்படி நடந்த உடனே அது அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. 1951 தேர்தலில் அவர் வந்து பிரதமர், நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இந்தியாவில் ஒரு பிரதமர் இருக்கிறார், காஷ்மீரில் ஒரு பிரதமர் இருக்கிறாப்புல. அப்படி அது ஒரு தனி நாடு தான், இங்கே வந்து முழுசாக இணைக்கப்படலை. அப்படி பிரதமராக இருக்கக்கூடியவரை நேரு அரசாங்கம், அன்றைக்கு இருந்த இந்திய அரசாங்கம் நிர்பந்தம் கொடுக்குது, நீங்கள் வந்து இந்தியாவோட இணையிறதுக்கான வேலையை வந்து விரைவுபடுத்துங்க, சீக்கிரம் அதுக்கான ஒப்பந்தங்களை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இங்கே பொது வாக்கெடுப்புக்கு பிறகு தான் நாம் இது பண்ண முடியும்னு சொல்லும்போது நேரு அரசாங்கம், அன்றைக்கு இருந்த நேரு அரசாங்கம் அந்த நாட்டில் வந்து அரசியல் சதி செய்து ஷேக் முகமது அப்துல்லாவை 1953 அவருடைய பிரதமர் பதவியை பறிச்சுட்டு கைது பண்ணி சிறையில் வைக்கிறாங்க. அப்படி அவரை சிறையில் வச்சுக்கிட்டு பக்ஷி குலாம் அப்படிங்கிற ஒருத்தரை பிரதமராக நியமிக்கிறாப்புல. அதில் வந்து அந்த நாட்டில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. மக்கள்லாம் கிளர்ச்சி அடைகிறாங்க. எங்கள் மீது இந்தியா வந்து இவ்வளோ தூரம் தலையீடு செய்து அரசியல் நிர்பந்தம் கொடுப்பதற்கான அதிகாரம் இல்லை, எங்கள் நாடு எங்களுக்கேங்கிற வகையில் நடந்த அந்த கிளர்ச்சியில் அரசாங்க தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் 70 பேர் பலியானாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் மக்கள் தரப்பில், மக்கள் போராளிகள் தரப்பில் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் 100கணக்கான பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதிகார மாற்றம் இந்தியாவுக்கு ஆதரவான வகையில் பக்ஷி குலாம் வந்து பிரதமரான பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா 54 ஒரு தற்காலிக அரசியல் நிர்ணய சபையை காஷ்மீரில் ஏற்படுத்தி இந்தியாவில் இணையிறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுறாரு. 1956 நவம்பர் 17 முறையாக வந்து காஷ்மீர் இந்தியாவோட இணைக்கப்படுது. அது வந்து 1957 ஜனவரி 26 நடைமுறைக்கும் வந்துடுது. இந்த பிரச்சனையில் அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த தேர்தல் முறையிலால் குழப்பம் அடையக்கூடிய மக்கள், இது மேலே அதிருப்தி அடையக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கலக குழுக்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கலக குழுக்களுக்கு வந்து ஷேக் முகமது அப்துல்லா ஆதரவு அளிக்கிறாரு. அதனால் அவருடைய கட்சிக்கு மக்கள் மத்தியில் எப்பவும் செல்வாக்கு இருக்குது. ஆனால் நேரு அரசாங்கமும் சரி, அங்கே உருவான காஷ்மீர் அரசாங்கமும் சரி, ஷேக் அப்துல்லாவை வந்து நினச்சா கைது பண்ணிடுவாங்க. முதல்ல 1953 கைது பண்ணாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து தற்காலிகமாக 58க்கு பின்னாடி வந்து விடுதலை செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா 1963 கைது பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க வந்து 64 அவர் விடுதலை செய்யப்படுறாரு. 1965 மீண்டும் கைது பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து 67 என்னவோ தான் விடுதலை செய்யப்படுறாரு. இப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துவதை தொடர்ந்து அங்கே செஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த மக்களுடைய தனி தேசிய உரிமைக்கான அந்த போராட்டத்தை, தன்னாட்சி போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கான வேலையை அப்பப்போ செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இயல்பாக அந்த மக்களை வந்து இந்தியாவினுடைய பிடிக்குள்ளார வைக்கிற வகையில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், அங்கே ஆட்சியை கலைக்கிறது, திரும்ப வந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர்றது, இப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. 1977 ஆட்சியை கலைக்கிறாங்க. அது 4 மாதம் ஜனாதிபதி ஆட்சிக்குள்ளார இருக்குது. 1986 ஆட்சியை கலைக்கிறாங்க. அது 9 மாதம் ஜனாதிபதி ஆட்சியின் கீழே இருக்குது. 1990களில் ஜனவரியில் வந்து ஆட்சியை கலைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஜனாதிபதி ஆட்சியின் கீழே இருக்குது. 2002 இது மாதிரி வந்து இப்போ கூட இடையில ஆட்சியை கலைச்சாங்க. இப்படி அங்கே வந்து நீங்கள் வந்து இந்தியாவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற நிரூபிக்கிற எல்லா வகையான அரசியல் சூழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க.
இதில் தேர்தல் நடக்கிறது கூட முறையாக நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் 1954 அங்கே தேர்தல் எதிர்ப்பு குழுக்கள்லாம் உருவாகுது. அது கிட்டத்தட்ட வந்து 1972 என்னவாகுதுன்னா ஒரு தேசிய விடுதலை முன்னணியை NLF, காஷ்மீர்லாம் பேர்லாம் வச்சுக்கல, NLFண்டு அதுக்கு பேர் வச்சு அவங்க வந்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. இந்த NLFல இருந்து தான் வந்து என்னாச்சுன்னா பின்னாடி JKLFன்னு உங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று உருவாச்சது இல்லைங்களா, அது உருவாகுது. இது ஒரு போக்கு. இந்த ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட் வந்து கிட்டத்தட்ட மக்கள் ஆதரவோட செல்வாக்கு பெற்ற இயக்கமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் எடுத்துக்கணும். இந்த இப்போ நடந்த அந்த பெஹல்காம் தாக்குதலை ஒட்டி பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா சொன்னார் இல்லையா, நாங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரியான மேலை நாடுகளுக்காக சேவகம் செஞ்சு எங்களுடைய நாட்டுக்குள்ளார பயங்கரவாத அமைப்புகளை ஊக்குவிச்சு அதுக்கு வந்து எல்லா ஆதரவும் கொடுத்ததன் மூலமாக தொடர்ச்சியாக அவமரியாதையும் ஒரு மதிப்பிழந்த வாழ்க்கையும் உடையவங்களாக மாறிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை நினச்சிக்குங்க. 1980 பின்னாடி தான் அங்கே பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா உருவாகுது. அது ஏன் உருவாக்கப்பட்டதுங்கிறதையும் அந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் சொல்கிறாப்புல. எதுக்காக நாங்கள் அங்கே அணி சேர்க்கப்பட்டோன்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்தியா ஆரம்பத்திலேருந்தே சோவியத் ரஷ்யாவோட நட்புறவு நாடு. அப்போ பாகிஸ்தான் இயல்பாக அமெரிக்கா ஆதரவு நாடாக மாறிடுது. அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு சொன்னால் சோவியத் எதிர்ப்பு பனிப்போரை வந்து 1950 தொடங்கிருச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பனிப்போருக்கு அதனுடைய நட்பு நாடுகள் எல்லாத்தையும் அணி சேர்த்து உள்ளுக்குள்ளார எதிர்ப்பு நடவடிக்கைகளை செஞ்சதில் பாகிஸ்தானும் முக்கியமான ஒரு நாடாக இருந்திருக்குது. அது பின்னாடி இப்போ அந்த 9/11 சொல்லிட்டு இரட்டை கோபுர தாக்குதல் நடந்துச்சு, அதில் கூட வந்து என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் அமெரிக்கா ஆதரவுக்காக வேலை செஞ்சுது அப்படிங்கிறது வரைக்கும் அந்த பாதுகாப்பு அமைச்சர் தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாப்புல. இதுதான் வந்து காஷ்மீர் விடுதலை இயக்கம் வந்து இன்றைக்கி சின்ன பின்னமாகி இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய காஷ்மீர் விடுதலை இயக்கம் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற காஷ்மீர் விடுதலை இயக்கம் என்கிற வகையில் ஒரு உள்நாட்டு போரும் அந்த மக்கள் இடைவிடாத பயங்கரவாதத்துக்கு ஆட்படுறதுமாக நடந்துட்டு இருக்குதுங்கிறது முக்கியம். ஆனால் இந்த 2 நாடுகளும் இது பண்ணுறதுக்குள்ளார இல்லாத வகையில் தான் காஷ்மீர் மக்கள் இருக்கிறாங்க. அவங்க இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது பாகிஸ்தானில் இருக்கிற உழைக்கும் மக்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காஷ்மீரிகளுக்கான முழக்கம் அப்படிங்கிற வகையில் தான் இருக்குது. பாகிஸ்தானில் கூட வந்து காஷ்மீர்களுக்கான போராளி குழுக்கள்லாம் இருக்குது. அரசு ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால இதனுடைய செய்திகள் வெளியே தெரிகிறதில்ல. பாகிஸ்தான் வந்து ஒரு இராணுவ அரசாட்சி நடக்கக்கூடிய நாடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து மக்களுக்கான கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்டுகளில் கூட ஆயுத போராட்டம் நடத்தக்கூடிய கம்யூனிஸ்ட் குழுக்கள் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறவங்கெல்லாம் இந்திய எதிர்ப்பு காஷ்மீர் போராளிகள்னு நாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விவரத்தை சொல்கிறேன். இந்த மக்களுடைய இதில் இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு விவரம் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் கேள்வி பதிலிருந்து விஷயத்தை தொடங்கிக்கலாம். என்னன்னு சொன்னால், பாகிஸ்தான் சார்பு காஷ்மீர் உருவாகணும்னு காஷ்மீரிகளில் ஒரு மூடன் கூட நினைக்க முடியாது தோழர்களே. ஏன்னு சொன்னால் பாகிஸ்தான் அவ்வளவு பெரிய அரசியல், பொருளாதார, சமூக நெருக்கடியில் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இலங்கை இப்போ தான் திவாலாகி மீண்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் கூட அங்கே பொருளாதார நிலைமைகள்லாம் சீராகலை, விலைவாசிகள் கட்டுப்படுத்தப்படலை, மக்கள் உணவுக்காக இயங்கி இருக்கக்கூடிய இதெல்லாம் தீரலைங்கிற அதே நிலைமை தான் வங்கதேசத்தில் சமீபத்தில் உருவாச்சுது. பாகிஸ்தானும் அந்த பார்டரில் தான் இருக்குது. அது எப்போ வேணாலும் வந்து நொறுங்கி விழக்கூடிய இடத்துல இருக்குது. அவ்வளவு நெருக்கடியில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் மக்கள் வந்து துன்ப துயரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானில் வந்து ஜனங்க வந்து ஒரு சொர்க்கபுரியை உருவாக்கிட முடியும்னு யாரும் நம்ப முடியாது தானே. அதனால் வந்து பெரும்பாலுமான காஷ்மீர் மக்களுக்கு இந்தியாவும் வேணாம், பாகிஸ்தானும் வேணாம், காஷ்மீர்களுக்கே காஷ்மீர் தன்னாட்சி அதிகாரம் வேணுங்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை என்ன இருக்குதுன்னு சொன்னால், எங்களை வந்து ஐநா சபையினுடைய மேற்பார்வையில் பொது வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலமாக இந்த எங்களுக்கு அரசியல் தீர்வு வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்களுடைய அரசியல் நிலவரம். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு சொன்னால்,
உலகமே வந்து எந்த ஒரு மக்களுடைய நிலப்பரப்பையும் விட்டு கொடுக்க முடியாத பேராசை கொண்ட கொள்ளைக்கார அரசுகளை தான் கொண்டிருக்குது. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, துருக்கியாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அருகாமையில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் காவு வாங்கக்கூடிய ஒரு போக்கு தான் இருக்குது. இதை பற்றி வந்து உலகளவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாளித்துவங்கிறது வந்து ஒரு வகையான நிலக்கொள்ளை முதலாளித்துவம். ஏன் அது நிலக்கொள்ளை முதலாளித்துவமாக இருக்குதுன்னா, மக்களுடைய நிலங்களில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை, கனிமங்களை, அரிய வகை உலோகங்களை வந்து கொள்ளையடிப்பதில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து முக்கிய பாத்திரம் மாற்றுது. அதனால் வந்து எந்த நிலங்களையும் யாருக்கும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மையும், கூடுதலாக நிலங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய போக்கும் இருக்கக்கூடிய நிலையில் காஷ்மீர் வந்து ஒரு பொது வாக்கெடுப்பை இந்த நிலவீட்டிற்குரிய இந்திய அரசாங்கத்துக்குள்ளாரையோ அல்லது வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்குள்ளாரையோ பெற்ற முடியுமாதுங்கிறது வந்து அது மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. நான் இந்த இடத்துல இதை நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கேள்விகள் வந்ததுன்னா மீண்டும் விளக்கம் அளிக்கிறேன் தோழர். நல்லது தோழர். நீங்கள் அந்த 370 நீக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது உருவாக்கப்பட்டதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்தியா உருவாக்கினது வந்து பிரிட்டிஷார் தான் உருவாக்கினாங்க. இன்னைக்கு நாம் நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இந்தியா வந்து எப்பவுமே ஒரே இந்தியாவுக்குள்ளார இருந்தது இல்லை. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து 4 இந்தியாக்கள் இருந்தது. 4 இந்தியாக்கள் இருந்ததுன்னா 4 அதிகார வகைமுறைகள் இருந்ததுன்னு அர்த்தம். அதாவது வந்து சென்னை, மும்பை, கல்கத்தா அப்படிங்கிற 3 மாகாணங்கள் நேரடியாக பிரிட்டிஷாரோட ஆட்சியின் கீழே இருந்துச்சு. பிரிட்டிஷாருடைய ஆட்சியோட சுவடு கூட இல்லாத வகையில் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் இருந்துச்சு. அவங்க வந்து பழங்குடியினங்கள். இங்கே வந்து நாங்கள் 7 சகோதரிகள் சொல்லுவோம். சிக்கிம், நாகா, மணிப்பூர், மிசோரம், இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது இல்லையா, அந்த திரிபுரா உட்பட அந்த மாநிலங்கள் இருந்தது. அது பிரிட்டிஷாரோட சுவடு கூட இல்லாதது. பிரிட்டிஷாருடைய அரைகுறை ஆட்சி பகுதிகளாக இருந்த சமஸ்தானங்கள் இருந்தது. அதான் நான் இருக்கிற சொல்ல திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்தாலும் சரி, ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் சரி, நிஜாம் அரசாங்கம் ஆந்திராவை மையமாக கூட இது மாதிரி பல சமஸ்தானம் 565 சமஸ்தானங்கள் இருந்தது. நாங்கள் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், பிரிட்டிஷாருடைய அரை அதிகாரங்கள் கொண்ட நிலப்பரப்புகள் இருந்துச்சு. அதை இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த மாநிலங்கள் முழுக்க பழங்குடி மாநிலங்கள். இந்த மாநிலங்களில் பேரளவுக்கு பிரிட்டிஷ் அதிகாரம் இருக்கும், அங்கே பழங்குடிகளுடைய அதிகாரமும் இருக்கும். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மட்டும் இல்லை, ஒடிசாவிலிருந்து, மகாராஷ்டிராவிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து இன்னும் ஆந்திரா வரைக்கும் இருக்கக்கூடிய 10 மாநிலங்கள், அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பழங்குடி நிலப்பரப்புகள் அது வந்து பிரிட்டிஷாருடைய அரை ஆட்சி. இந்த 4 அதிகார முறைகளுக்குள்ளார தான் ஆட்சி இருந்துச்சு. இந்த ஆட்சி முறை 47க்கு பிறகு என்ன ஆகுதுன்னா 3ஆக மாற்றமடையுது. அது என்னன்னு சொன்னா, இந்த சமஸ்தானங்கள்லாம் நேரடியாக இந்தியாவுடைய நேரடி ஆட்சிக்குள்ளார வந்துருது. ஆரம்பத்தில் இருந்த சென்னை, மும்பை, கல்கத்தா இதோட சேர்ந்த வகையில் 565 சமஸ்தானங்கள்ல பெரும்பாலும் இங்க வந்துருது என்கிற வகையில் நேரடி ஆட்சிக்குள்ளார இவங்க வந்துடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்றோம்ல, ஒடிசா மாதிரியான பழங்குடிகள் நிறைந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு சிறப்பதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வடகிழக்கு மாநிலங்களுக்கு, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, சிக்கிம், இது மாதிரியான வடகிழக்கு மாநிலங்களுக்கும் சிறப்பதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சிறப்பதிகாரம் மாதிரி தான் ஜம்மு காஷ்மீருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரோட 370ங்கிறது வந்து அவங்க வந்து பொது வாக்கெடுப்பை கோரினாங்க. பொது வாக்கெடுப்பை கோரினதுங்கிறது வந்து என்ன வகையில் இருக்கணுங்கிற பட்சத்தில் இந்தியாவோட வலுக்கட்டாயமாக இணைச்ச போதும் கூட அவங்க போட்டிருந்த நிர்பந்தம் என்னன்னு சொன்னால், பாதுகாப்பு, இராணுவம், தகவல் தொடர்பு, வெளியுறவு, இந்த 3 துறைகளை தவிர மீதி எல்லாத்தையுமே காஷ்மீர் தீர்மானிச்சு. காஷ்மீரோட அதிகார அமைப்பு அது ஆரம்பத்தில் வந்து பார்லிமெண்டாக இருந்துச்சு காஷ்மீருக்கு. பின்னாடி வந்து அது அசம்பிளியாக மாநில அதிகாரமாக சுருக்கப்பட்ட போதும் கூட அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அப்போ இந்தியா ஏற்படுத்தக்கூடிய எந்த சட்டத்திட்டங்களும் அங்கே வந்து அவங்களுக்கு தேவையில்லாமல் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு சட்டசபையில் ஒப்புதல் அளித்து இது இந்த மக்களுடைய உரிமையை வந்து யாரும் பறிக்க மாட்டாங்க, இது பாதிப்புக்கு உள்ளாக்காது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா அதை நிராகரிக்கிற உரிமை இருந்துச்சு. இந்தியா ஏதோ ஒரு நெருக்கடியின் பொருட்டு மாநில அரசுகளை கலைக்கிற பட்சத்தில் அந்த கலைக்கும் அதிகாரங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய 356 காஷ்மீருக்கு பொருந்தாது. அதே மாதிரி காஷ்மீருக்கு வெளியிலிருந்து வரக்கூடியவங்க அவங்க இந்திய குடிமக்களாக தான் அங்கீகரிக்கப்படுவாங்க. காஷ்மீர் மக்கள்
காஷ்மீர் குடிமக்கள் அவங்க குடியுரிமை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமும் காஷ்மீருக்கு தான் இருந்துச்சு. இதை தான் வந்து 370 வந்து வலியுறுத்தக்கூடிய சட்டம். இதே இது வந்து என்ன இருக்குதுன்னா மணிப்பூருக்கு இருக்குது. 371ங்கள வந்து ஏலேருந்து இசட் வரைக்கும் பல பிரிவுகள் வச்சு மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம் உட்பட மாநிலங்களுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து இந்திய அரசியல் அமைப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா 6வது அட்டைவணை அப்படின்னு பேர். அங்கேயும் யாரும் போய் நிலங்கள் எல்லாம் வாங்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய குடியுரிமையை தீர்மானிக்கிறதும் அந்த மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொன்னால் கூடுதல் புரிதலுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால மணிப்பூர் அப்படி இருக்கிறது தான் இன்றைக்கி அங்கே பிரச்சனை தொடர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மணிப்பூரில் வந்து கிட்டத்தட்ட 90% நிலம்ங்கிறது வந்து காடும் மலையும் சார்ந்த வனப்பகுதிகள். அந்த 90% நிலப்பரப்பில் இருக்கிறவங்க குக்கி பழங்குடியினங்கள். மீதி 10% நிலப்பரப்பில் யார் இருக்கிறாங்கன்னா மொய்த்தி சார்ந்த சமவெளி மக்கள் இருக்கிறாங்க. அந்த காடு சார்ந்த வனப்பரப்பும் இருக்கக்கூடிய இது வந்து குக்கி பழங்குடியினங்களுடைய நேரடி அதிகாரத்தில் இருக்குது. அங்கே நீங்கள் போய் வந்து எதுவும் வந்து நினச்ச மாதிரி பண்ணிட முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து போய் அங்கே இதெல்லாம் பண்ணிட முடியாது. அந்த விஷயத்தை இப்போ என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்குதுன்னா அந்த நிலங்களை எல்லாம் வந்து கொள்ளையடிக்க வேண்டிய தேவை வந்து இந்தியாவுக்கு உருவாகுது. அது இப்போ உருவாகக்கூடிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்ல வந்த என்னன்னா 370 மட்டுமே இந்தியாவின் சிறப்பதிகாரம் அல்ல, காஷ்மீருக்கு மட்டுமே சிறப்பதிகாரம் அல்ல. அந்த 6வது அட்டவணை பகுதியெல்லாம் வடகிழக்கு மாநிலங்களை சொன்னேன். இதில் 5வது அட்டவணை பகுதின்னு இருக்குது. அது வந்து நீங்கள் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஆந்திரா உட்பட இருக்கக்கூடிய மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினங்களுக்கு இருக்குது. அந்த மக்களுடைய வாழ்வுரிமையிலையும் நீங்கள் போய் எதுவும் பண்ணிட முடியாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிஏஏக்கு எதிராக தீவிரமாக போராடுறாங்க. பொது சிவில் சட்டம் வேணான்றாங்க. பொது சிவில் சட்டம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ளார இஸ்லாமியர்கள் வந்து தலாக்குங்கிற பேரில் 3 வாட்டி சொல்லிட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க. அதனால் அவங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து நியாயம் தேடி கொடுக்குறோம்லாம் சொல்கிறாங்க. வடகிழக்கு மாநிலங்களும் இந்த 5வது அட்டவணையில் இருக்கக்கூடிய பழங்குடியினங்களும் இல்லை இது வந்து நேரடியாக என்ன பண்ணுதுன்னா மக்களுடைய பண்பாட்டு வாழ்வியல் மேலே வந்து தாக்கம் செலுத்துவதோட எங்களுடைய சொத்து மாதிரியான விஷயங்கள்லையும் இது தாக்கம் செலுத்துது. அதனால் பொது சிவில் சட்டம்ங்கிறது தப்பு, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிற போராட்டம் வந்து காஷ்மீரை விட இந்த பகுதிகளில் வந்து தீவிரமாக நடக்குது. விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? 370ங்கிறது அவங்களுக்கு கொடுத்திருந்த சிறப்புரிமை. இந்த பிரச்சனை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் உலகமயமாக்கலுக்கு பிறகு இந்த மாதிரி சின்ன உரிமைகளில் வந்து அங்கீகரிக்கக்கூடாதுங்கிற உலக நிர்பந்தம் உருவாயிடுச்சு. அந்த உலக நிர்பந்தம் வந்து சிறப்புரிமை இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் இல்லத்தோட காஷ்மீருக்கு மட்டும் இல்லை, தமிழகம் மாதிரியான சமவெளி பகுதிகளுக்கே அதான் நிலைமை. என்னன்னு சொன்னால் உலகமயமாக்கலுடைய மூலதனம் பாய்வதற்கும் அது வந்து பேரழிவு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மீத்தேன் மாதிரியான திட்டங்களை இங்கே கொண்டு வர்றாங்க. 8 வழி சாலை மாதிரியான இது பண்ணுறாங்க. இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த இப்போ கூட வந்து இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலைக்காக மதுரையில் நடந்த போராட்டம் இருக்குது பாருங்க. இப்படியெல்லாம் வரும்போது மக்கள் வந்து கடுமையாக போராடுறாங்க. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா மத்திய அரசை விட மாநில அரசுகள் வந்து மக்களோட நெருக்கமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுடைய நிர்பந்தம் மாநில அரசுகளை நோக்கி போகுது. மாநில அரசுகள் மக்களுக்கு செவிசாய்க்க வேண்டிய தேவை வருது. அப்படி தேவை வரும்போது பேரழிவு திட்டங்களுக்கு எதிராக மாநில அரசுகளே தீர்மானங்களை நிறைவேற்றுறதுங்கிறதெல்லாம் உருவாகுது. அதை நடைமுறைப்படுத்தப்பட முடியலை. உங்களுக்கு ஜிஎஸ்டி மாதிரியான பிரச்சனைகள் வரைக்கும் கூட வந்து மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்த வரலாறுலாம் தெரியும். இப்போ உலகமயமாக்கலும் உலக மூலதனமும் வந்து 90க்கு பின்னாடி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடியதில் இந்த மாநில அதிகாரங்கள் எல்லாம் மூலதனத்துக்கு பிரச்சனை. அதனால் மாநில அரசுகளை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகளை கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கையாளக்கூடிய முறையில் தான் இந்தியாவில் பீகாரில் லாலு பிரசாத் யாதவ்னு ஒருத்தர் இருந்தார். பலம் வாய்ந்த கட்சி வச்சுருந்தாங்க, ராஷ்ட்ரிய ஜனதா தளம் அப்படின்ட்டு. அவர் ஊழல் வழக்கில் சிக்க வைக்கப்படுறாரு. தோழர்கள்லாம் தப்பாக எடுத்துக்க கூடாது. ஊழல் தப்பு தானேன்னு எல்லாருக்கும் உடனடியாக நினைவுக்கு வந்துடும். ஊழல் தப்பு தான். ஆனால் முதலாளித்துவத்தில் ஊழல் முதலாளித்துவத்தோட உடன் பிறந்த விஷயம்.
ஒரு தொழில் இருக்குது, ஒரு சாலை போடக்கூடிய கான்ட்ராக்டோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு 4 முதலாளிகள் வந்து அதுக்கு போட்டி போடுறாங்க. அப்போ 4 முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு தான் அந்த தொழில் வேணுங்கிறது வகையில் வந்து அரச நிர்வாகங்களை வந்து தன்மையப்படுத்துவதற்கான எல்லா தகுதி தத்துவங்களையும் செய்வாங்க. அதுதான் வந்து ஊழலுடைய அடிப்படை. இது சொத்துடைய சமூகத்தில் தவிர்க்க முடியாதது. இதை பற்றி நீங்கள் வந்து இரா முருகவேல் தோழருடைய ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும்னு வச்சுங்களேன். அதனால் ஊழலை வச்சு இங்கெல்லாம் இது பண்ணாங்கன்னு நினச்சிடாதீங்க. ஊழலை காரணம் காட்டி மாநில கட்சிகள் ஒவ்வொன்றாக பலவீனப்படுத்தப்பட்டது தோழர்களே. ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் அதிமுகவும் ஜெயலலிதாவும் அப்படி தான் வந்து பழிவாங்கப்பட்டாங்க. அவங்க பெரிய ஊழல்லாம் பண்ணாங்க, அதிலெல்லாம் நாங்கள் மறுத்தல் சொல்ல. ஆனால் இப்போ வரைக்கும் ஊழல் இல்லாமல் இருக்குதுன்னா யாரும் நினச்சிடாதீங்க, எல்லார்ட்டையுமே ஊழல் இருக்குது. ஆனால் ஏன் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டாங்க, எந்த காலத்தில் தண்டிக்கப்பட்டாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஜெயலலிதா ஒரு அரை இந்துத்துவ சக்தி. அவங்க வந்து பிஜேபியோட நெருக்கமானவங்க, தன்னை பார்ப்பனத்தி அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையிலே அறிவிச்சுக்கிட்டவங்க. இந்தியாவில் வந்து பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுவதற்கான கரசேவைக்கு ஆள் அனுப்பின ஒரே கட்சி அந்த கட்சி தான். இப்படி பார்ப்பனியத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு நெருக்கமான அந்த ஜெயலலிதா காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஊழல் வழக்கு இருந்தாலும் கூட அவங்க வந்து பாதுகாக்கப்படுறாங்க. வாய்தா மேலே வாய்தாக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கருணாநிதி கூட அதை எள்ளி நகையாடி வாய்தா ராணின்னு ஒரு பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. நல்லா பாருங்க, வாஜ்பாய் காலத்திலையும் வந்து அவங்க தண்டிக்கப்படல பின்னாடி. ஆனால் மோடி 2014 ஆட்சிக்கு வர்றாரு, ஜெயலலிதா தண்டிக்கப்படுறாங்க. ஏன்னா ஜெயலலிதா மாநில அதிகாரத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாங்க, பலம் வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. அது இந்த மக்களுக்காக இருந்தாங்களாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. மக்களுக்காக இந்த தேர்தல் முறையெல்லாம் முதலாளிகளுக்காக தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்காக மத்திய அரசோட சண்டை போடுறதுல தில்லான முதலாளியாக இருந்தனால இங்கே இருக்கக்கூடிய முதலாளி வர்க்கம் அவங்கள வந்து நல்லா வந்து ஆதரிச்சுது. அதனால தான் ஜெயலலிதா பீரியடில் திமுக கூட இது பண்ண முடியல. அந்த மாதிரி ஜெயலலிதா மாதிரி, மம்தா மாதிரி, லாலு பிரசாத் யாதவ் மாதிரி மாநில சக்திகள் எழுச்சி பெற்று வந்தால் மத்தியில் என்ன உருவாகும், கூட்டாட்சி உருவாகும். ஒற்றை அதிகாரம் இருக்காது. உலக மூலதனம் எதிர்பார்க்கக்கூடிய மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அப்போ அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டுறது அப்படிங்கிற போக்கில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இங்கே வந்து அதிமுக பலியாக்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கி அது சின்ன பின்னமாகி இருக்கிற வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பரிசீலிக்கிறோம் சொல்கிறோம். இந்த 370ங்கிறது இங்கே சாதாரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உரிமைகளையே பொறுத்து கொள்ள முடியாத உலகமயமாக்கலும் உலக மூலதனமும், அந்த உலக மூலதனத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடியும் வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் இருக்கக்கூடிய சிறப்புரிமைகளை எப்படி அங்கீகரிப்பாங்க? அதனால தான் அது வந்து தீவிரமான நடவடிக்கைகள் மூலமாக, அடாவடி மூலமாக அந்த 370 வந்து பறிக்கப்பட்டுச்சு. ஒரு பிரச்சனை அடாவடின்னு ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், 370 வந்து நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுவதோ அல்லது வந்து அதை மாற்றுவதோ, அது வந்து முத்தாக நீக்குவதாக இருந்தாலோ, அதை வந்து காஷ்மீரோட அரசியல் நிர்ணய சபையில் தான் வந்து முடிவெடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தோட விதியே. இவங்க அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே பண்ணல, பார்லிமெண்ட்லேயும் நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க. அடாவடி, எந்த சட்டத்திட்டத்துக்கும் உட்படாத ஒரு போக்கு இருக்குது தொடர். அதுதான் அதனுடைய 370ஓட இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட காஷ்மீர் இந்து பண்டிட்டுகள் அந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது, காஷ்மீரில் பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம் மக்கள், கொஞ்சம் பேர் வந்து இந்துக்களும் இருக்கிறாங்க. இந்த இந்துக்களில் முழுக்க வந்து இந்துத்துவவாதத்துக்கு பலியானதுங்கிறது வந்து 2000க்கு பின்னாடி தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஷேக் அப்துல்லாவோட அந்த காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சியிலையும் பெரும்பாலான இந்து பண்டிட்டுகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்களும் கூட ஒருங்கிணைந்த காஷ்மீருக்கான பொது வாக்கெடுப்பு இயக்கம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் சேர்ந்து தான் உருவாக்கிறாங்க. அவங்க அதை அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் இருக்குது. நீங்கள் காஷ்மீர் இந்து பண்டிட்டுகளில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கம் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய இந்துத்துவ நலனில் இருந்து இன்னைக்கு தீவிரமாக அதை முன்னெடுத்துட்டு போய் இது பண்ணியிருக்கிறாங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய நியாயமான காஷ்மீர் விடுதலை இயக்கங்கள் எதுவுமே வந்து காஷ்மீர் இந்து மக்கள் மேலே இதுவரைக்கும் ஒரு தாக்குதல் கூட நடத்தினதில்லை தொடர். எல்லாமே நடத்தப்பட்டது எப்படி நடத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு ஆதரவு பெற்ற குழுக்களும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு ஆதரவு பெற்ற குழுக்களும் அந்த நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டாங்க. அதன் மூலமாக ஒரு சமூக அதிருப்தியை உருவாக்கினாங்க. அது இன்றைக்கி வந்து பெரிய அளவில் ரெண்டு மக்களையும் பிளவுபடுத்தி இருக்குதுங்கிறது உண்மைதான். இது ஒரு விஷயம்.
மூணாவதாக கேட்ட நீங்கள் சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதி இது நமக்கு வந்து இந்தியாவுக்குள்ளார பல்வேறு மாநிலங்களுக்கும் நீராதாரமாக இருக்கிறதுக்கான நிறைய நீர் வளங்கள்லாம் இருக்குது, பல ஆறுகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் பாகிஸ்தானுடைய 90% தேவையை தீர்க்கக்கூடிய ஒரே நதி சிந்து நதி தான் தொடர். அது வந்து அங்கே விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, அந்த மக்களுடைய குடிநீர் ஆதாரமும் சிந்து நதி தான். இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு சொல்லியிருக்குது. ஆனால் வந்து இது வந்து பேரளவிலான ஒரு மிரட்டல் தான். அதை அப்படி செய்ய முடியாதுங்கிறது தான் உலக அரசியல் மற்றும் இராணுவ ஆய்வாளர்கள்லாம் சொல்லுது. அப்படி சொன்னால் அது வந்து உலகு தழுவிய அளவில் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கிடும். இந்திய ஆதரவு நாடுகள், பாகிஸ்தான் ஆதரவு நாடுகள் எல்லாம் இந்த பிரச்சனையை மறுபரிசீலனை பண்ணும். உலக அளவில் இருக்கக்கூடிய அணி சேர்க்கைகளில் மாற்றங்கள் வரும், நிர்பந்தம் வரும். இது வந்து பெரிய அளவில் இந்தியாவுக்கு வந்து பாதகமான நிலைமையை உருவாக்கும். அதனால் அது வந்து நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறது தான் ஆக அதிகபட்சமான யதார்த்தம். தோழர்களே, விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். கட்சிகள்லாம் வந்து ஒரு கவர் தான் தொடர், அது ஒரு திரை. முதலாளித்துவ நாட்டில் வந்து நாட்டை ஆள்றதுங்கிறது தொடர்ச்சியாக வந்து ஆளும் வர்க்கம் தான், சொத்துடைய வர்க்கம் தான் ஆண்டுட்டு இருக்கிறாங்கங்கிறத முதல்ல நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் இந்த பிஜேபி காங்கிரஸுக்கு இடையில் முரண்பாடு இருக்குதான்னு கேட்டால் முரண்பாடு இருக்குது. முதலாளிகளுக்கு இந்த விஷயத்தில் முரண்பாடு இருக்குதான்னு கேட்டால் இல்லைங்கிறதுக்காக நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பிஜேபி வந்து அடாவடி செய்து கலவரங்களை தூண்டுது, வன்முறையை தூண்டுது, எங்களுக்கு காஷ்மீர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, மணிப்பூர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, சமவெளி பகுதிகளில் கூட இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதலை ஏற்படுத்தி வந்து ஒரு நிலைக்குலை வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. இதை வந்து நல்ல முதலாளித்துவம் வந்து விரும்பாது. ஏன்னா வந்து சந்தை அமைதியாக இருக்கணும். ஆனால் மூணாவது முறையாக மோடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி உலகம் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. இந்த வன்முறைகளின் ஊடாக தான் சில விஷயங்களை அவங்க வந்து சாதிக்க வேண்டி இருக்குதுங்கிறதுனால முதலாளிகள் இதை திரும்ப திரும்ப ஆதரிக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் பேசக்கூடியவங்க ஒரு தவறான அரசியலை பேசிடுறாங்க. மொத்த மோடியோட கவர்மெண்ட்டும் வந்து அதானி அம்பானிக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்காக இல்லை. 2 குஜராத்தி விற்கிறான், 2 குஜராத்தி வாங்குறான்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு அரைகுறையான குழப்பவாத அரசியல் தானே. என்ன சொல்றேன்னா, 2014 மோடி பிரதமரானார், பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. 2019 பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. 2024 திரும்பவும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த அதானி அம்பானிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, காங்கிரஸை காலகாலமாக ஆதரிச்சுக்கிட்டு இருந்த டாட்டா, பிர்லா இவங்க மாதிரியான முதலாளிகள்லாம் என்ன செத்து போயிட்டாங்களா? அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து தான் ஆதரிக்கிறாங்க. அதனால் பிஜேபிக்கு எதிராக சின்ன அரசியல் நடவடிக்கை கூட அவங்க வந்து முன்னெடுக்கலை. நீங்கள் காங்கிரஸை வீழ்த்திக்கிட்டு பிஜேபி கொண்டு வர்றதுக்கு உலகளவில் பெரிய வேலைகள்லாம் செஞ்சாங்க. இந்தியாவுக்குள்ளே செஞ்ச வேலைகளில் வந்து அவர் உணர்றதா இருந்தார். அவர் பேர் என்ன? அண்ணா ஹசாரே. ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் தோல. இந்தியாவே வந்து ஊழலில் வந்து சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. இதை மீட்க வந்த மீட்பர் மாதிரியான நாடகங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி முதலாளிகள்லாம் அவ்வளவு நிதி உதவியெல்லாம் பண்ணி தான் அந்த ட்ராமாலாம் வந்து முன்னெடுக்கப்பட்டு ஒரு தூய நாயகனாக மோடி முன்னிறுத்தப்பட்டாப்புல. ஏன் இன்னைக்கு டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கெல்லாம் வந்து ஏதாவது அண்ணா ஹசாரே கிடைக்காமலாம் போயிட்டாப்புல? அப்படிலாம் இல்லை. முதலாளிகளுக்கு இவங்க தேவைப்பட ஒன்று. இதை இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து நேரு அப்படி பேசுகிறாரான்னு சொன்னால், இந்தியாவினுடைய அரசமைப்பே வந்து நீங்கள் இப்போ இலங்கையில் இருக்கிறீங்க. இலங்கையோட ஆதிக்கம் வந்து சிங்கள ஆளும் வர்க்கத்தினுடைய ஆதிக்கத்தை முதன்மையாக கொண்டது. அங்கே வந்து அடுத்து இஸ்லாமியர்கள் எடுத்துட்டாலோ அல்லது வந்து ஈழம் சார்ந்தவங்களோ எடுத்தால் 2வது நிலைமை. அப்போ வந்து அங்கே ஒரு தேசிய இனத்தினுடைய முதன்மை பாத்திரம் இருக்குது. இந்தியாவில் வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அதிகார வர்க்கங்களும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு விரிந்த சந்தைக்காக நிற்கிறாங்க. அப்போ விரிந்த சந்தைங்கிறது தான் வந்து இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய இயல்பான குணாம்சம். அதை தான் நேரு பிரதிபலிக்க முடியும். நேருவோட பாத்திரம், காங்கிரஸோட பாத்திரம் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு நீண்ட ஆட்சி கட்சி இந்த மாதிரி விவரங்களில் இருக்கிறதுனால சில விஷயங்களை தடாலடியாக செய்ய மாட்டாங்க, பார்த்து செய்வாங்க. தவிர்க்க முடியாத பட்சத்தில் வந்து பிஜேபியை விட கொடூரமெல்லாம் நடந்துக்குவாங்க தோழர். பஞ்சாபில் நடந்த பேரழிவுகள் எல்லாம் பற்றி கொஞ்சம் நீங்கள் பரிசீலித்தா நல்லாயிருக்கும். காஷ்மீரில் கூட அவங்க நடத்தின நாடகம் வடகிழக்கு மாநிலங்களில் இப்போ தான் வந்து செய்திகள்லாம் நமக்கு வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக தெரியுது. ஆனால் அவங்க நடத்தின கொடுமைகள்லாம் கொஞ்ச
நெஞ்சமெல்லாம் இல்லை. நாங்கள் அனுபவித்த 1975 காங்கிரஸ் நெருக்கடி எமர்ஜென்சி காலகட்டம். அதனால் அவங்க எல்லாமே வந்து தாராளமாக செஞ்சாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்க முடியலன்னா அதுக்கு பின்னாடி வந்து காங்கிரஸில் வந்து ஒரு மெத்தன போக்கு உருவாயிடுது. அவங்க இந்தியாவை கையாளுறதுல பல்வேறு வழிமுறைகளை பின்பற்ற நினைக்கிறாங்க. உலகமயமாக்கலை எதிர்கொள்கிறதுக்கான வகையில் அவங்க ஒரு வழிமுறையை பின்பற்றுறாங்க. அந்த போக்கு வந்து உலக முதலாளிகளுக்கு பிடிக்கலை. அதனுடைய தாக்கத்தில் தான் வந்து ராஜீவ் படுகொலை வரைக்கும் இருக்குதுலாம் செய்திருக்கு. சந்திராசாமி, சுப்பிரமணிய சாமியோட ஜெங்கம்சியன் அறிக்கையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த நிலையில் வந்து முதலாளித்துவம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து காங்கிரஸ் சும்மாலாம் இல்லை, உலக மூலதனத்தை கொண்டு வரதுக்கு உலகமயமாக்கலுக்காக வந்து இங்கே வந்து மன்மோகன் சிங்கை நிதியமைச்சராக நேராக வேர்ல்டு பேங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தவரை கொண்டு வந்து இங்கே இறக்குனாங்க. அதுக்கப்புறம் அவரையே பிரதமராக்குனாங்க. அதெல்லாம் வந்து முதலாளித்துவத்துக்கு பத்தலை. இன்றைக்கி உலகத்தில் முதலாளித்துவத்தினுடைய தன்மை மாறிடுச்சு. காட்டு மிராண்டியத்தனமான அரசியல் செயல்பாடு உடையவர்களை முதலாளித்துவம் கோருது. நீங்கள் ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு இலங்கையில் இப்போ ஒரு சாதுவான முகம் கிடச்சிருக்குது இல்லையா? அதனால் உங்களுக்கு வந்து அது ஒரு காட்டு மிராண்டிகளை நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறீங்க. ஒரு சாது முகம் மூடி அணிஞ்சு ஒருத்தர் கிடச்சிக்கிறாப்புல. பெரிய நாடுகள்லாம் வலதுசாரிகள் ஆட்சிகளுக்கு வர்றதெல்லாமே வந்து அந்த போக்கில் தொடர். முதலாளிகளுடைய தேவை அப்படி இருக்குது. 2000க்கு பிறகு வந்து நிர்பந்திக்கிறாங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள் அவ்வளோ முக்கியம். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துங்க, இந்த எரிபொருள் விவகாரம், அது மூலமாக சுற்றுச்சூழல்லாம் மாசுபடுறது. அதனால் வந்து பெட்ரோல் டீசல் வாகனங்களை முற்றா நிறுத்திக்கிட்டு 2040க்கு பிறகு பேட்டரி சார்ந்த பசுமை வாகனங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிலாம் வந்து முதலாளித்துவம் ஒரு முடிவெடுக்குது. அப்படி முடிவெடுக்கிறதுல அந்த பேட்டரி வாகனங்களுக்கு தேவையானதில் வந்து பேட்டரி தயாரிக்க, அது வந்து நீங்கள் காருக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டருக்காக இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோனுக்காக இருந்தாலும் சரி, அந்த மின் சேமிப்பு கலன் அதை தயார் பண்ணுறதுல அதுக்கு ஹார்ட் மாதிரி, உயிர் துடிப்பு மாதிரி இருக்கிறது லித்தியம். அந்த லித்தியத்துக்கு உலகத்தில் இன்றைக்கி வந்து பயங்கர மார்க்கெட்டு. இந்தியாவில் லித்தியம் கொட்டி கிடக்குது தொடர். அவன் காஷ்மீரோட 370 பறித்த உடனே அவன் வந்து சொல்கிறான் 59 லட்சம் டன்னு லித்தியம் காஷ்மீரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது நேற்றுக்கு ராத்திரி கண்டுபிடிக்க, எங்கே தோண்டிட்டு கண்டுபிடிக்கான்னு நினைக்காதீங்க. ஆய்வுகள் எப்போவுமே எப்படி இருக்குன்னு சொன்னால், பல்கலைக்கழகங்கள் மூலமாக, மாணவர்கள் மூலமாக, என்ஜிஓக்கள் மூலமாக தண்ணீரை, சுற்றுச்சூழலை, உயிரினங்களை பரிசோதிக்கும் போது இது ஏன் இந்த தாக்கம் வருது, அப்போ இந்த நிலப்பரப்பில் நீர் வளத்தில் ஏதோ கனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இந்த வளங்கள்லாம் தேவை. அதை எடுக்கிறதுக்கு ஒரு காட்டு மிராண்டி வேணும். அது வந்து எங்களுக்கு மோடி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாப்புல. அதில் இந்த மக்களை பிளவுபடுத்தணும். நீங்கள் வெறுமனே வந்து காட்டுமிராண்டித்தனம் மட்டும் பண்ணுறதில்ல, மக்களுடைய வாழ்வாதாரங்களை வந்து சூறையாடக்கூடிய நேரத்தில் மக்களை திசை திருப்புகிற ஒரு நடவடிக்கையும் வேணும். அதுக்கு வந்து அவங்களுடைய இந்துத்துவ அரசியல் சேவை செய்யுது. உலகம் முழுக்க அதுதானே. இனவரியை முன்னிறுத்துவது வேலை இழப்பா, இது இன்னொரு நிறத்துக்காரங்க வந்துட்டதுனால, இன்னொரு இனத்துக்காரங்க வந்துட்டதுனால அமெரிக்கா வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி போக்குகளால் தான் வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து அதில் செல்வாக்கு செலுத்துதே தவிர, காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் இடையில கொள்கை வேறுபாடுன்னு சொன்னால் 2 பேருமே கார்ப்பரேட்டுகளுக்காக வேலை செய்கிறவங்க தான். அவங்க ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறவங்க, பிஜேபி ஒரு வன்மையான போக்கை கடைபிடிக்கிறவங்க. இன்னைக்கு ஆளும் வர்க்கத்துக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் சொல்லும். கேட்டதை முதல்ல சொல்லிடுறேன். அரசு வந்து எப்பவுமே நிலச்சுரண்டல் அப்படிங்கிறத தான் வந்து முதன்மையாக வச்சிருக்குதுன்னு நான் சொல்ல தொடர். அதாவது முதலாளித்துவம் வளர்ச்சி பெற்ற காலகட்டத்திலிருந்து இப்போ மாறிடுச்சு. இப்போ முதல்ல வந்து தொழிற்சாலைகளை அமைக்கிறது, தொழில்களை வந்து விரிவுபடுத்துறது, ஆயிரக்கணக்கானவர்களை கொண்ட பெரும் பெரும் தொழிற்சாலைகள் உருவாக்குற அந்த இதெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இயற்கை வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு முதலாளித்துவம் நகர்ந்துருச்சு. இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து முதலாளித்துவம் நிலக்கொள்ளை பேரரசுகளாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டினேன். முழுசாக வந்து முதலாளித்துவத்தினுடைய தன்மையை பற்றி நம்ம குழப்பம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விபரத்தை உங்களுக்கு சொன்னேன். அதை அப்படி பார்க்கணும். அதில் இந்தியா வந்து அந்த காங்கிரஸ் பற்றியான கேள்வியில் நம்ம இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்லணும். இந்தியா வந்து இதுவரைக்கும் இருந்ததை விட இப்போ கொடூரமாக நடக்குதுன்னா, இந்தியா பல்வேறு மொழி வழி பழங்குடி இனங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டம்.
இந்த துணை கண்டத்தில் 47 இருந்து ஒரு அதிகாரத்துக்குள்ளார அது வர்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் இந்த மக்களை சமாதானப்படுத்தக்கூடிய நடவடிக்கை தேவை இருக்குதுல்ல. நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து இங்கே தமிழ்நாடெல்லாம் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இங்கே ஒரு மூலதன சண்டை உருவாயிடுது. திராவிட நாடுன்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இது மாதிரி பல கோரிக்கைகள்லாம் வருது. கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வளர்ச்சி போக்குகள் இருக்குது. அவங்க முக்கிய எதிர்க்கட்சியாக இருந்தவங்க தேர்தல் அரசியலில் பின்னாடி போனாலும் கூட மக்கள் போராட்டங்கிற வகையில் நக்சல்பாரி இயக்கங்கள்லாம் வளர்ச்சி அடையுது. அப்போ இந்த சமூகத்தை வந்து ஒழுங்கமைக்கிறதுக்கு மக்களை குறைந்தபட்ச ஜனநாயக தன்மையுடையவங்களாக காட்டுறதுக்கு காங்கிரஸ் தேவையாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் சாதிச்சிட்டாங்கன்னு முதலாளிகள் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. மக்கள் எந்த அதிருப்தியிலிருந்தும் விடுபடலை. ஆனால் முதலாளிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா சமாதானத்துக்கான காலகட்டம்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை இதோட சேர்த்து ஒன்று பார்க்கணும். அப்புறம் ரெண்டு பேருமே கேட்டதும் சரி, சிந்து நதி சிக்கல் வந்து தண்ணியை வந்து இது பண்ணி வச்சுக்கிறதுக்கான அணைகள் இருக்குதா அப்படி இருக்குதா, அப்படிலாம் இல்லை தொடர், அப்படிலாம் கட்ட முடியாது. நீங்கள் வந்து நதிநீர் சிக்கலுக்கு வந்து உலக தழுவிய தாவாங்கள்லாம் இருக்குது, அதாவது தீர்ப்பாயங்கள்லாம் இருக்குது. பல்வேறு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து எப்படி கையாளுறது, அதில் வந்து கடைமடைக்கு எப்போவுமே நீர் விவகாரத்தில் கடைமடைக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற நீதி இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் அணைகள் கட்டணும். நீங்கள் கூடுதலாக சேமிக்கக்கூடிய வகையில் கட்டக்கூடாது. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அவங்க தண்ணீரை வந்து அதிகப்படியாக சேமித்து வைக்கிறாங்கங்கிறதே ஒரு பிரச்சனை. அப்படிலாம் இந்தியாவுக்குள்ளார பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூட முடியாத அளவுக்கு முற்றாக தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கான அணை எல்லாம் இல்லை. அதனால் அது ஒரு இது எப்படி வந்து இந்த அடாவடியாக இதை சொல்ல முடியுது அப்படின்னு தோழர் கேட்டது தான் முக்கியமானதுன்னு கருதுறேன். ஏன்னா ஒரே விஷயந்தான் தோழர், உலகத்தில் மக்கள் நலன் பேசுறதுக்கான குறைந்தபட்ச சமூக அமைப்பு இல்லை. நீங்கள் ஒரு 1960 கொஞ்ச நஞ்சம் போனாலும் வந்து சோவியத் ரஷ்யா உடையிற காலம் 90 வரைக்குமாக பார்த்தாலும் கூட இப்படிலாம் பண்ண முடியாது. அது ஒரு முகாம் இருந்துச்சு. இன்றைக்கி முகாம் இல்லை தொடர், ஒற்றை முகாமாக இருக்குது. அது அமெரிக்கா இதுதான் இருக்குது. நீங்கள் சீனா வந்து கொஞ்சம் பெரிய இதாக மாறிட்டு வருதுன்னு சொல்லக்கூடிய அளவில் பகுதி உண்மை இருக்குது. அவங்க பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற வகையிலையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றாங்கங்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் சீனாவோட பிடி என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த டாலர் பரிமாற்றத்தில் வந்து ஒவ்வொரு நாடுகளுமே அமெரிக்காட்ட இருந்து கடன் பத்திரங்களை வாங்கி வச்சிருக்குது தெரியுங்களா. அப்படி நிறைய வாங்கி வச்சிருக்குது சீனா. அமெரிக்கா வந்து ஒரு நாள் வந்து இந்த கடன் பத்திரங்கள்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சுன்னா சீன பொருளாதாரம் விழுந்துருந்தோட. எல்லாத்துக்குள்ளாரையும் லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு உட்பட்டு வந்து அவங்க சண்டை போடுறாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 உலகப் போர்லேருந்து முதலாளித்துவம் வந்து பாடம் கற்றுருக்குது. அது நேரடியான ஏகாதிபத்தியங்களுக்கு இடையில், பெரிய நாடுகளுக்கு இடையில் வந்து போர்களில் ஈடுபட்டு தங்களை தாங்களே பலவீனப்படுத்தி கொண்டு போகிறதுங்கிறது வந்து சிறிய நாடுகள் வளர்ச்சி அடைகிறது. சிறிய நாடுகளுடைய வளர்ச்சிங்கிறது வந்து அங்கேயும் முதலாளித்துவம் வராது, மக்கள் அரசுகள்லாம் உருவாகுது. அப்படிங்கிறது வந்து 2 உலகப் போருடைய முதலாளித்துவ படிப்பினை. நீங்கள் முதல் உலகப் போர்லையும் 2வது உலகப் போர்லையும் தீவிரமாக ஈடுபட்டதன் வாயிலாக தான் உலகத்தில் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து நொறுங்கி போச்சுது. அமெரிக்கா மேலே வந்துச்சு. 2 போர்லையுமே அவன் நிற்கலை, நேரடியாக இறங்கலை. எல்லாருக்கும் இராணுவ ஆயுதங்களை தயாரித்து கொடுத்துட்டு அவன் கோடீஸ்வர நாட்டை வந்து வளப்படுத்திக்கிட்டாப்ல. ஆனால் பிரிட்டன் சண்டை போட்டு சொந்த நாட்டையே பாதுகாக்க முடியாத நிலையில தான் ஒவ்வொரு நாடையாக விட்டுட்டு ஓடி போனாப்ல வச்சுங்க. இந்த அனுபவங்கள் அங்கே இருக்குது. அதனால் வந்து பெரிய நாடுகள், பணக்கார நாடுகள், ஏகாதிபத்தியங்கள் அல்லது வல்லரசுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும்னோ அல்லது வந்து அவங்களுக்கு இடையில வந்து பகை முரண்பாடு இருக்குதுன்னோ கருதுறது வந்து சரியில்லை. அதுக்கான சாத்தியமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர். அப்புறம் 3வதாக கேட்ட அந்த 2019 புல்வாமா தாக்குதல், அது வந்து கொடுமை தொடர். அந்த வழியில் பொதுவாக இராணுவ வீரர்கள் போகிறதா இருந்தாலும் சரி, ஆயுதங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளார அது போகக்கூடிய பாதைகளெல்லாம் கிளியர் பண்ணி மாற்றி இதெல்லாம் ஊடுருவ முடியாத நிலைமைகள்லாம் உருவாக்க பண்ணி அதுக்கு அப்படி தான் அப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த ஏற்பாடுகள் எல்லாம் அப்போது செய்யப்படலை அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இப்படி திடீர்னு இவ்வளோ பேரை வந்து வண்டியில் ஏற்றிட்டு ஏதோ டூரிசம் கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறது தப்பு அப்படின்ட்டு உளவுத்துறை எச்சரிச்சிருதுங்கிறது ஒன்று.
இந்த விவரங்கள்லாம் நமக்கு உணர்த்துறது என்னன்னு சொன்னால் வெறும் அலட்சியம் மட்டுமே இதுக்கு காரணமாக இருக்க முடியும்னு நம்ப முடியல தொடர். எந்த ஒரு அரசும் ஆட்சியாளர்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இராணுவ இதுக்கான முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறத இராணுவத்துறை தான் தீர்மானிக்கும். இராணுவத்துறை மட்டும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக போக்கு இருந்துருச்சுன்னா அன்னைக்கு அது நடந்திருக்காதுன்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். அப்போ இராணுவத்துறையின் மீது கூட அரசியல் துறை செல்வாக்கு செலுத்துது. அதன் காரணமாக இந்த அலட்சிய போக்குகள் அங்கே நிகழ்ந்திருக்குது. அதன் காலமாக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்பக்கூடிய விஷயமா இருக்குது. அரசோட பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தாண்டி திட்டமிட்ட வகையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுங்கிறதுக்கான ஆய்வுகள் எதுவுமே வரல. அப்படி ஒரு பலம் வாய்ந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல, பாலஸ்தீனம் மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்புல்லா மாதிரியான அமைப்புகளோ அந்த மாதிரி பலம் வாய்ந்த அமைப்புகள்லாம் இந்தியாவை சுற்றி எங்கேயுமே இல்லை. அதனால் அவ்வளவு துல்லியமாக எல்லா பாதுகாப்பையும் முறியடித்து தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு நடக்கலை. அது பற்றியான ஆய்வுகள் எதுவும் வரல, அது நிரூபிக்கப்படல. முழுக்க முழுக்க அலட்சியம். அந்த அலட்சியத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் நோக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதுதான் இப்போ பகல்காம் இதுலேயும் கேள்விக்குரியதாக இருக்குது. நான் சொன்னேன் தானே, அவ்வளவு மக்கள் வரக்கூடிய பகுதிங்கிறது முதல் விஷயம். அங்கே இன்னும் பிரச்சனைகள் தீரலைங்கிறது அடிப்படை விஷயம். அது தாண்டி அந்த அமர்நாத் பனிலிங்கம் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதை திறக்கக்கூடிய காலகட்டம், எல்லா வகையிலையுமே பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் ஒரு காவலர் கூட இல்லை. இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட 27-28 நிமிஷம் நடந்திருக்குது தொடர். அதுக்கப்புறம் உள்ளூர் மக்கள் தான் எல்லாரையும் காப்பாற்றிருக்கிறாங்க, மருத்துவமனைகளுக்கு கொண்டு போய் சேர்ந்துக்கிறாங்க. அது மக்கள்லாம் கொண்டு போய் சேர்த்த பிறகு 1.25 மணி நேரத்துக்கு மேலே ஆன பிறகு தான் அங்கே காவல்துறையே வந்திருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய அலட்சியம். இந்த அலட்சியத்துக்கு நியாயமான காரணங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அதன் மீதான குற்றச்சாட்டு. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க தொடர், நான் அதை இறுதியாக சொல்லணுங்கிறதுக்காக தான் அப்போ பதில் சொல்லாமல் விட்டேன். உலகம் முழுவதும் தேசிய விடுதலை இயக்கங்கள் மேலெழுந்து வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. காஷ்மீர் பிரச்சனையை அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அது உண்மைதான். எப்போவுமே ஒரு முதலாளித்துவ வளர்ச்சியோட சேர்ந்த வகையில் அதனுடைய இயல்பு என்னவா மாறிடுதுன்னா தேசிய இயக்கங்கள் எழுச்சி பெறுறது வந்துடுது. இன்னும் உலகம் முழுக்க அதெல்லாம் முற்று பெறல, வளர்ந்த நாடுகள் சிலது தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன இருக்குதுன்னா அந்த தேசிய விடுதலை இயக்கங்களை ஒரு தனித்த தேசிய இனங்கள் வெற்றி பெற முடியாத அரசியல் நெருக்கடி இருக்குது. அதை ஒவ்வொரு தேசிய இனமும் கணக்கில் எடுக்கணுங்கிறத நாம் எல்லா இடத்துலையும் பேசும்போது நீங்கள் எல்லாருமே பேசணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அதுக்கு தான் இது சொல்ல வந்தேன். எங்களுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால், இப்போ காஷ்மீர் போராட்டம் இருக்குது. காஷ்மீர் போராட்டம் காஷ்மீர் மக்கள் மட்டுமே தனித்து போராட முடியாத ஒரு விஷயம். ஏன்னா காஷ்மீர் எதால் ஆளப்படுதுன்னா உலகத்தின் 4வது பெரிய இராணுவத்தை வச்சுருக்கக்கூடிய இந்தியாவால் ஆளப்படுது. அப்போ நீங்கள் காஷ்மீரோட விடுதலை போராட்டம் இந்திய மக்களோட எல்லாரும் நீங்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினீங்கல்ல, ஈழத்தில் போராட்டம் நடக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் நேபாளில் போராட்டம் நடந்துச்சு. நேபாள் இந்திய ஆதிக்கத்துக்குள்ளார இருக்கக்கூடியது, இன்னொரு பக்கத்தில் சீனாவோட ஆதிக்கத்துக்குள்ளார இருக்கக்கூடியது. இந்தியாவுடைய நலன் அங்கே முதன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க மிகப்பெரிய வேலையை செஞ்சாங்க. அங்கே இருந்து அவங்க கட்சி ஊழியர்களை இங்கே இந்தியாவுக்குள்ளார அனுப்பி அவங்க மாநில அலகுகளை உருவாக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஜனநாயக இயக்கங்களையும் முதலாளித்துவ இயக்கங்கள் வரைக்கும் எல்லாரையும் அணி சேர்த்ததன் மூலமாக இந்திய ஆதிக்கத்தை அவங்க தடுத்து நிறுத்தினாங்க. அவ்வளோ பெரிய வேலை அது நடந்துச்சு. இல்லைன்னா கஜூரில் காப்பாற்றிருக்க முடியாது. மன்னராட்சியை அங்கே ஒழிச்சு அது அடுத்த கட்டத்துக்கு போச்சுதா இல்லையாங்கிறது இல்லை. நேபாள் வரலாற்றில் ஒரு முன்னோக்கிய பாய்ச்சலை அது அடைஞ்சிருக்குது. மன்னராட்சி ஒழிப்புங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயமாக நடந்திருக்குது. ஆனால் நமக்கு ஈழத்தில் நடந்த போராட்டம் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், ஈழம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளும் இருக்க பிரதிநிதிகளை மட்டுமே சார்ந்ததாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய இயக்கங்கள்கிட்ட கூட நெருக்கம் இல்லாததாக இருந்தது. இந்த வகையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்பை நழுவ விட்டுது. அதனால ஈழத்தில் நடக்கக்கூடிய போராட்டத்தை இந்திய அரசு வன்முறைக்கானதாக மட்டும் அதை சித்தரிச்சதுங்கிறது எடுபடக்கூடியதாக இருந்தது. அங்கே ஒரு இன அழிப்பு நடத்துறது இந்தியாவுக்கு சாதகமாக இருந்துச்சு.
இன அழிப்பை நான் ஏன் இந்தியாவுக்கு வந்து முதன்மையானதுன்னு சொல்லும்போது பல்வேறு நாடுகள் இலங்கையின் மீது செல்வாக்கு செலுத்துது. ஆனால் இந்தியாவுக்கு தான் அங்கே அரசியல் உரிமை முதன்மையானதாக இருக்குது. அங்கேயும் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க என்கிற வகையில் அரசியல் நாடகம் ஆடுறதுக்கு, அவங்களுக்கு விளையாட்டு நடத்துறதுக்கு வந்து நினச்சா இப்போ கூட வந்து தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட முடியும், அங்கே ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்த. இந்த அரசியல் வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கிறதுனால உலக நாடுகள் கூட இந்தியாவினுடைய நலனுக்கு உட்பட்டு தான் மற்ற பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்க. அப்போ நம்ம தேசிய விடுதலை போராட்டங்களை பேசுகிறோன்னு சொன்னால் நட்பு சக்திகளை இணைச்சிக்கிறது, பல்வேறு தேசிய இனங்களுடைய இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை, உழைக்கும் மக்களை அவங்களோட இணைந்த வகையில் தான் இனி ஒரு போராட்டம் சாத்தியம். அப்போ நம்ம போராட்ட அரசியல் என்பது ஒரு சுருங்கிய இடத்துக்குள்ளார இல்லைங்கிற அந்த எச்சரிக்கையோடு அணுகுனா நல்லா இருக்குங்கிறது இது வேண்டுகோள் தான். கணக்கில்